ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின்ல பயணம் பண்றவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெயின் கோச்சுன்னுவாங்க. ரயில்வே பெட்டி. அந்த ரயில் பெட்டியில H1ன்ற ஒரு கோச் இருக்கும். அந்த கோச் என்னது? அதுல என்ன வசதிகள் இருக்கு? அதுல யார் யாரெல்லாம் பயணம் பண்ணலாம்? நாமளா பண்ண முடியுமா? விஐபி மட்டும் தான் பண்ணலாமா? என்ற கேள்விகளுக்கு ஒரு முழுமையான பதில் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். H1 கோச் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும்போது H1, H2, A1, B3 போன்ற குறியீடுகளை பார்த்திருப்பீர்கள். அவற்றை பார்த்து பலர் குழப்பம் அடைந்திருப்பீர்கள். இந்த நிலையில் இந்தியன் ரயில்வே உலகிலேயே மிகப்பெரிய ரயில்வே வலைதளங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் ரயில் பயணம் செய்கின்றனர். பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் போது H1, H2, A1, B3 என்ற குறியீடுகள் பார்த்திருப்பீர்கள். இவற்றை பார்த்து பலரும் குழப்பம் அடைந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எந்த வகுப்பில் பயணிக்கிறீர்கள், எந்த பெட்டியில் பயணிக்கிறீர்கள் என்பதை இவை உங்களுக்கு கூறுகின்றன. இவற்றை புரிந்து கொள்வது உங்கள் பயணத்தை மிகவும் எளிதாகவும், உங்கள் பயணச்சீட்டில் H1 என்று இருந்தால் நீங்கள் ஏசி முதல் வகுப்பு, அதாவது ஏசி 1வது பெட்டியில் முன் செய்தியில் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் முன் செய்துள்ளீர்கள் என்று அர்த்தம். இது மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் உள்ள மிக பிரீமியம் வகுப்பாகும். இந்த குறியீட்டில் எச் என்பது முதல் ஏசி பெட்டியை குறிக்கிறது. அதற்கு பின் வரும் எண் அந்த பெட்டியின் ரயில் எங்குள்ளது என்பதை குறிக்கிறது. உதாரணமாக H1 என்பது முதல் ஏசி முதல் பெட்டியாகும். H2 என்பது இரண்டாவது பெட்டியை குறிக்கிறது. H1 மற்றும் H2 ஆகிய வெவ்வேறு பெட்டிகள் ஒரே பெட்டியை ஒவ்வொரு பகுதியில் கிடையாது சொல்லியிருக்காங்க. H1ஓ H2ஓ வேற வேறு பெட்டின்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி பெட்டியில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன? தனிமையாக, அதாவது குடும்பத்துடன் இல்லாமல் தனிமையாக பயணம் செய்ய நினைப்பவர்கள் 2 பேர்கள் மட்டுமே அந்த கேபின்குள் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 வகையான அறைகள் உள்ளன. கூபே என்றால் 2 படுக்கைகள், அதுவே அதிக தனி உரிமை வழங்குகிறது. கேபின் என்றால் 4 படுக்கைகள் உள்ள கூபே அண்ட் கேபின் சொல்லுவாங்க. இந்த குடும்பங்கள் அல்லது சிறிய குழுக்கள் ஏற்றது. இது புதிய பெட்டிகள் 2 படுக்கைகள் கொண்ட கூபேக்கள் அதிகம் காணப்படுகின்றன. 4 படுக்கைகள் கொண்ட கேபின்கள் குறைவாகவே உள்ளன. பார்த்தீங்கன்னாக்கா கூபே தான் அதிகமாக இருக்குது. 2 பேர் மற்றும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே 2 பேர் மட்டும் தான் பயணம் செய்ய முடியும். முதல் ஏசி, அதாவது H1 என்ற பெட்டியில் உள்ள வசதிகள் மிகவும் நன்றாக உள்ளன. பயணிகள் அகலமான மென்மையான படுக்கைகள் வழங்கப்படுகின்றன. முழுமையான படுக்கை செட்டுகள் உள்ளன. மெத்தை, தலையணை, படுக்கை விரிப்பு, போர்வை அனைத்தும் இருக்கின்றன. பெட்டியில் குறைவான பயணிகள் இருப்பதால் இது அமைதியாக இருக்கிறது. பாதுகாப்பாக அதிகமாக உள்ளது. படிக்கும் சார்ஜிங் பாயிண்ட்டுகள் உள்ளன. சத்தத்தை குறைக்க நல்ல வெப்பத்தடுப்பு வசதி செய்யப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு ஒரு உதவியாளரும் இருக்கின்றன. ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் மற்றும் துரேந்திரா எக்ஸ்பிரஸ் போன்ற பிரீமியம் ரயில்களில் உணவு பயணச்சீட்டு விலையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ரயில்களில் உண்மையான தனியாக வாங்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான திட்டம். மற்ற பெட்டியில் குறியீடு போது இதே முறையில் செயல்படுகின்றன. உதாரணமாக A1, A2 என்ற AC2, அதாவது செகண்ட் கிளாஸ் ஏசி பெட்டியில் B1, B2 என்றது AC3 அடுக்காகும் 3 பேர் பயணிக்கக்கூடிய வசதின்னு சொல்லியிருக்காங்க. A1, A2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கேபினில் 2 பேர் 4 பேர் பேஸ் பண்ணி இருக்கும். அதுவே B1, B2ன்றது தேர்ட் கிளாஸ் ஏசின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச் இருக்குது. அந்த சேர் கேர் போன்ற வசதிகளுடன் கூடிய ஏசி பெட்டிகள் உள்ளன. H1ன்றது ஏசியிலே ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியாக தான். அதில் வந்து நீங்கள் 2 பேர் கூபேன்னுவாங்க, 2 பேர் மட்டும் பயணம் பண்ண முடியும். தண்ணீர் பாட்டில் கொடுப்பாங்க, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, மெத்தை விரிப்பு இருக்குது. பெட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு குஷன் பெட் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. லக்ஸரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயணிக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பயண சிரமமும் ஏற்படாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண H1 கோச் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அதோட கட்டணம் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி வீடியோ வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஊருக்கு எவ்வளோ கட்டணன்றதை கூடிய விரைவில் அதற்கான வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.